நாடாளுமன்ற பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிலையில் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நீலகிரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட இடத்துங்களில் அரசாங்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கேட்குதோ அதை அவ்வளவும் கொடுக்காட்டிக்கிறோம் கொடுக்குற நிதியை நீங்கள் கூடிய விட சீக்கிரம் கொடுத்தா ஆளுங்கட்சி எந்த கட்சி இருந்துட்டாலும் அந்த நிவர்த்தியாக அந்தந்த மாவட்டங்கள் சேர்ந்த மாதிரி கட்ட செய்திருவாங்க. சிறு திரு தொழில்களுக்கு வந்து ஊக்குவிச்சா மட்டும்தான் பல தொழில்கள் முன்னுக்கு வரும். ஏன்னா சிறு துருகள் அவங்கள்ட்ட பணம் இருந்தால் தான் இவங்க ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் பரவாயில்ல பணம் வந்து புரட்டுறதுக்கான வழிவகை ஏற்படும். இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் வர வேண்டிய நிதியை வந்து முழுசாக கொடுக்கறதில்ல. நம்ம கேட்க வேண்டிய என்ன போர்ஷன் கேட்குறோமோ அதில் ஒரு 25% கூட வரதே இல்லை. அதை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து எல்லா கட்டத்திலும் எப்பப்போ நம்ம கேட்குறோமோ அது எல்லாமே கொடுக்கணும். ப்ளஸ் தொழில் இதில் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. இன்னும் ஊக்குவிச்சா வந்து இன்னும் நிறைய தொழிற்சாலைகள் வரும். நம்ம வந்து தொழிலில் நம்ம ரொம்ப முன்னேற முடியும். பொருளாதாரமும் இன்னும் தமிழ்நாடு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் வரும். எல்லா விதத்திலும் இதாகும். அதனால் நீலகிரி மாவட்டத்தில் வந்து எங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸே கிடையாது. வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து மத்திய அரசு வந்து இதில் தலையிட்டு நிச்சயமாக வந்து தேயிலைக்கு வந்து ஒரு நிரந்தர விலையை வந்து அவங்க கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஏன்னா அதுதான் இங்கே பிரதான தொழிலாக இருக்குது. அதை நம்பி நிறைய விவசாயிகள் இருக்காங்க. அதோடு மத்திய அரசுலேருந்து வர பிரதமரோட அந்த 6,000 தொகையும் வந்து இப்போது நிறைய விவசாயிகளுக்கு வர்றதில்லை. அதை கொஞ்சம் பேருக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. அதையும் எல்லாருக்கும் திரும்ப கொடுக்கணும், விடுவிக்கணும்னு கேட்டுக்கிறோம். மத்திய அரசு வந்து பாகுபாடு பார்க்காம நிதி ஒதுக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து கல்விக்கு வந்து நிதி ஒதுக்காமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பேரிடர் காலம், மழை வந்துடும், வெள்ளம் வந்துடும். அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 1000 கோடி நிதி வேணும் அப்படின்னா இவங்க ஒரு 100 கோடி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இல்லாமல் அந்த மாவட்டத்துக்கு அந்த மாநிலத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை மத்திய அரசு புரிஞ்சு அது பிரகாரம் வந்து நிதி ஒதுக்கணும். எங்களோட வாழ்வாதாரம் பெருசாக இந்த டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதை பொறுத்தும் இருக்குது. அதில் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் அதுக்கு ஒரு பட்ஜெட்டில் ஏதாவது பண்ணால் அதுவும் நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு எல்லாமே இந்த விளைபொருட்கள் எல்லாமே நாங்கள் கீழே கொண்டு போய் தான், அதாவது மேட்டுப்பாளையம் சமநிலை பகுதியில் போய் தான் நாங்கள் போய் விற்பனை செஞ்சுட்டு வரோம். அதுக்கு ஒரு அரசாங்கம் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரியிலே அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டில் மாநில அரசாங்கமோ இல்லை மத்திய அரசாங்கமோ அது அவங்களோட அண்டர்டேக்கிங்கில் இங்கே விற்பனை கூடங்கள் செஞ்சான்னா மிக சிறப்பாக இருக்குன்றது என்னோட எதிர்பார்ப்பு. மக்கள் குரல் பகுதியில் நீலகிரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.